විශේෂයෙන්ම අද මේ රජයේ නිලධාරි මහත්වරුන් මේ ප්‍රදේශයේ ජනතාව මහජන ආරක්ෂක කමිටු නියෝජනය කරන සමාජිකයින් ප්‍රජාශක්ති සංවිධාන නියෝජනය කරන සමාජිකයින් අපි තමුන්නාන්සේලා සහභාගී වෙලා ඉන්නේ ලංකාවේ ඉතාමත් වැදගත් අභියෝගයක් ජයග්‍රහණය කිරීමේ අරමුණින්. விசேடமாக இங்கு கூடியிருக்கின்ற பாதுகாப்புத்துறையின் பிரதிநிதிகள், அதேபோன்று போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான திட்டத்தில் உள்ளவர்கள், பிரஜாசக்தி குழுவினர்கள் ஆகியோர் இந்த இடத்துக்கு வருகை தந்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு வேலைக்காகும். අපි රජයක් හැටියට ප්‍රධාන අභියෝගයන් කීපයක් පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කරලා මේ රට ගොඩනැගීම පිළිබඳ තිරසර අධිෂ්ඨානකින් වැඩ කරනවා. நாங்கள் ஒரு அரசு என்ற வகையிலே எங்களது பிரச்சனைகளை இனங்கண்டு எங்களது நாட்டை கட்டியெழுப்பதற்காக பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை வகுத்திருக்கிறோம். පළමු කොටම අපි සතු තිබෙන අභියෝගය තමයි අපට ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනැගීම පිළිබඳව අභියෝගය සහ ගමන් මාවත. முதலாவது எங்களுக்குள்ள சவாலாக இருப்பது சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான சவாலாகும். අපි දන්නවා මෑත කාලේ අපි ආර්ථිකයට විශාල ලෙස බලපෑම් කරන ශේෂ්ත්‍ර කීපයක් පිළිබඳව අභියෝගයකට මුහුණ දුන්නා. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலங்களிலே பொருளாதாரத்துக்கு பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் எங்களுக்கு ஏற்பட்டது. அதற்காக பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்கொண்டோம். විවිධ රාජ්‍යයන් විසින් පනවන විවිධ බදු ප්‍රතිපත්තීන් අපේ ආර්ථිකයට යම් ප්‍රහාරයක් එල්ල වෙමින් තිබුණා. பல்வேறு நாடுகளின் மூலமாக எங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகள் மூலமாக அல்லது வரிகள் மூலமாக இது பொருளாதாரத்துக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. දිත්වා සිලිකුණාටුව ලංකාවේ මෑත ඉතිහාසයේ වැඩිම ආර්ථික බලපෑමක් කරලද ව්‍යසනයේ බවට පත් වී තිබුණා. அதே போன்றுதான் தித்வா சூறாவளியானது இலங்கையின் சரித்திரத்திலே மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அழிவாக கருதப்படுகின்றது. ඒටත් අපිට ශක්තිමත්ව මුහුණ දීමට හැකියාව තිබුණා. ඒ අපේ අභ්‍යන්තර ප්‍රශ්නයක් නිසා. அதற்கும் நாங்கள் மிகவும் சக்தி முறையிலே அதற்காக முகம் கொடுத்தோம். ஏனென்றால் அது எங்களுடைய உள் பிரச்சனை என்பதன் காரணமாக. දැන් මෑත කාලන මැද පෙරදිග කලාපය කේන්ද්‍ර කරගෙන යුදමය තත්ත්වයක් ඇති වී තිබෙනවා. அண்மை காலமாக மத்திய கிழக்கை மையமாக வைத்து யுத்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ඒ ලෝකයේ දියුණුවයි සම්මත රටවල්, අඩු ආර්ථික හැකියාවන් තියෙන රටවල් ભેදකින් තොරව හැම දෙනාම ඒ යුද්ධයේ ගැටුම හේතු කොටගෙන ආර්ථික අභියෝගයන්ට මුහුණ දී තිබෙනවා. இந்த யுத்தத்தின் மூலமாக யுத்தத்தின் பாதிப்பு யாருக்கு வருது என்று பார்த்தால் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் அதே போன்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமின்றி எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ආර්ථිකයේදී අපි මුහුණ දෙන අභියෝගයන් ප්‍රධාන වශයෙන් ශේෂ්ත්‍ර දෙකක තිබෙනවා. ප්‍රධාන වශයෙන් කොටස් දෙකක තිබෙනවා. எங்களது பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்ற அதன் இரண்டு பிரிவுகளுக்கு நாங்கள் முகங்கொடுக்க வேண்டியிருக்கின்றது. එක බහණ්ඩාගාරයට අවශ්‍ය වන රුපියල් ප්‍රමාණය උපයා ගැනීම. முதலாவது நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களது திரைசேரிக்கு கிடைக்கின்ற ரூபாய் அது அளவாக இல்லாமை. ඒක අපි ශක්තිමත්ව ඉටු කරලා තිබෙනවා. ලංකා ඉතිහාසයේ වැඩිම ධන අතිරික්තයක් සහිත බහණ්ඩාගාර ගිණුමක් අපි සතුව තිබෙනවා. நாங்கள் அதனை மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கின்றோம். திரைசேரியிலே மிகவும் அதிகளமான எங்களுடைய நாணயங்கள் குவிந்திருக்கின்றன. ඒ නිසාම අපිට රුපියල් කෝටි 50000ක් වැය කරන්න පුළුවන්කම ලැබුණා දිත්වා සිලිකුණාටුවට මුහුණ දෙන්න. அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு தித்வா சூறாவளியின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 கோடிகளை செலவழிக்கக்கூடியதாக இருந்தது. මැද පෙරදිග යුද කලාපය නිසා ඇති වී තිබෙන ඉන්ධන මිල ඉහළ යාම, විදුලි බිල ඉහළ යාමට යම් මැදිහත් වීමක් කරන්න අපිට හැකියාව ලැබුණා භාණ්ඩාගාරේ රුපියල් තිබුණු නිසා. அதே போன்றுதான் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதார நிலைமை, அதே போன்று மின்சாரத்தில் உள்ள விலையேற்றம் இவைகளுக்கும் எங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் திரைசேரியில் எங்களுக்கு போதிய அளவு ரூபாய் இருந்ததன் காரணமாக අපි ඒ සඳහා රුපියල් කෝටි 10,000ක් වෙන් කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் 10,000 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றோம். පහුගිය අප්‍රේල් මාසයේ සඳහා රුපියල් කෝටි 2,000ක් වෙන් කරා இந்தனவள்கிட்ட சகன ஆதாரங்களை பாதிන්න. கடந்த ஏப்ரல் மாதம் 2000 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கினோம் எங்களுடைய எரிபொருள் நிவாரணத்துக்காக. ඉදිරි මාස දෙකෙත්
රුපියල් කෝටි 2000 බැගින් ලබා දෙනවා ඉන්ධන සහනාධාරයට. அதே போன்றுதான் எதிர்காலத்திலும் நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கின்ற 2 மாதங்களுக்கும் இந்த எரிபொருள் நிவாரணத்துக்காக நாங்கள் 2000 கோடிகளை ஒதுக்கியிருக்கின்றோம். අදත් ඔබ පාවිච්චි කරන හැම ඩීසල් ලීටරයකටම ආණ්ඩු රුපියල් 100ක සහනාධාරයක් දෙනවා. நீங்கள் இன்று பாவிக்கின்ற ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் அரசாங்கமானது 50 ரூபாயை நிவாரணமாக வழங்குகின்றது. ඒ භාණ්ඩාගාරයේ සතුව රුපියල් තිබෙන නිසා. அது எங்களது திரைசேரியில் ரூபாய் இருந்ததன் காரணமாகத்தான் முடிந்தது. ඉන්ධන මිල ඉහළ යාම හේතු කොටගෙන අපට විදුලි බිල යම් ප්‍රමාණයක ඉහළ දාන්න සිදු වුණා. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக மின்சார கட்டணங்களையும் எங்களுக்கு அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. නමුත් විදුලි පාරිභෝගිකයන් 95%කටම විදුලි බිල ඉහළ යන්නේ නැහැ. ආණ්ඩුව එක සහනාධාරයක් ලෙස ලබා දෙන තීරණය කරා. இருந்தாலும் இந்த மின்சார விலையேற்றத்தின் காரணமாக 195 விதமான மின்சார பாவனையாளர்கள் பாதிக்கப்படவில்லை. அதனை அரசாங்கம் கையேற்றுக் கொண்டிருக்கின்றது. ඒ නිසා විදුලි පාරිභෝගිකයන් 5%කට පමණයි විදුලි බිල ඉහළ ගියේ පහුගිය වැඩි කිරීමේදී. ஆகையினால் 105 விதமான மின்சார பாவனையாளர்களுக்குத்தான் இந்த மின்சார விலையேற்றம் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ඒ සහනාධාර අපි සැප්තැම්බර් මාසේ දක්වා ලබා දෙනවා. இந்த நிவாரணமானது செப்டம்பர் மாதம் வரை தொடரும். ඒ වෙනුවෙන් ආණ්ඩු රුපියල් කෝටි 1500ක වැයබරක් දරනවා. இதற்காக அரசாங்கமானது 1500 கோடி ரூபாய்களை தாங்கிக் கொள்கின்றது. ඒ නිසා අපි ශක්තිමත් ආර්ථික කළමනාකරණයක ප්‍රතිඵල ලෙස මෙවැනි ව්‍යසනයකට මුහුණ දෙන්න පුළුවන් රුපියල් ප්‍රමාණයක් අපේ භාණ්ඩාගාරයේ සතුව පවතිනවා. நாங்கள் சக்தி வாய்ந்த பொருளாதாரம் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான இடர்களை நோக்கி நாங்கள் எதிர்கொண்டு அதன் மூலமாக அதுக்கு முகம் கொடுத்து நாங்கள் முன்னேற்றகரமாக எங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகின்றது. ඒත් වර්තමානයේ අපි මුහුණ දී තිබෙනවා ඩොලරය පිළිබඳ අර්බුදයකට. அடுத்ததாக இருப்பது டொலர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்றது. විශේෂයෙන් ඩොලරය අනෙක් මුදල් ඒකකවලට සාපේක්ෂව ශක්තිමත් වෙලා තිබෙනවා. டொலர் விசேடமாக நாங்கள் டொலர் எடுத்து பார்த்தால் ஏனையவற்றை நாங்கள் ஒப்பிடும் பொழுது சக்தி அதாவது பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ඒ අපේ රුපියලට බලපෑමක් ඇති කරලා තිබෙනවා. அது எங்களது நடவடிக்கையின் ஒரு பிரதிபலனாகத்தான் இருக்கின்றது. අපේ ප්‍රධාන ආදායම් මාර්ගයේ සංචාර කර ප්‍රධාන ආදායම් මාර්ගය ඩොලර් රුපියල සංචාර කර්මාන්තය. எங்களது අප්‍රේල් මාසයේ ගිය අප්‍රේල් මාසයට සාපේක්ෂව 29ක සංචාරකයන් පැමිණීමේ අඩුවක් ඇති වී තිබෙනවා. எங்களது பிரதானமான வருமான மார்க்கமாக இருப்பது சுற்றுலாத்துறையாக இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு 29% இதன் மூலமாக இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ඒ අපේ ඩොලරයට බලපෑමක් ඇති කරනවා. இதனையும் நாங்கள் நிவாரணம் செய்து நாங்கள் காத்திருக்கிறோம். ලෝකෙම ඇති වී තිබෙන ආර්ථික අර්බුදය හේතු කොටගෙන අපේ අපනයන වලට අපි පිටරට යවන භාණ්ඩවල තියෙන ඉල්ලුමේ අඩුවක් ඇති වී තිබෙනවා. உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கம் காரணமாக எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு கோரிக்கைகள் குறைவடைந்துள்ளன. ඒ නිසා අපනයන අරා ලැබෙන ඩොලර් වලත් හිගතාවයක් මතුවලා තිබෙනවා. ஆகையினால் எரிபொருள் மூலம் ஏற்றுமதி மூலமாக கிடைக்கின்ற எங்களது வருமானத்திலும் எங்களுக்கு இதனை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. අනෙක් පසෙන් ගත්තොත් විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් වන විදේශ සංක්‍රාම ඒ වගේ යම් පසුබැසීමක් මේ මාසයේ ඇතිවෙමින් තිබෙනවා. அடுத்த பக்கம் நாங்கள் பார்த்தால் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களது தொழிலாளர்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்நியநாட்டு செலாவணியாக இருக்கிறது. ඒ වගේම අපේ ඉන්ධන මිල ඩොලර් මිල ඉහළ යාම නිසා අපිට ඉන්ධන ගෙන්වීම සඳහා මාසික පිරිවැය වැඩි වී තිබෙනවා. ஆகையினால் எங்களுக்கு எரிபொருள் விலையேற்றம் காரணமாக அதேபோன்று டொலர் விலையேற்றம் காரணமாக எங்களுடைய செலவுகள் அதிகரித்திருக்கின்றது. පෙබරවාරි මාසයේ ඉන්ධන ආනයන කිරීම සඳහා අපිට වැය වුණේ ඩොලර් මිලියන 98යි. எங்களுக்கு பிப்ரவரி மாதம் நாங்கள் பார்த்தால் எரிபொருளுக்காக நாங்கள் இறக்குமதிக்காக செலவு செய்தது டாலர் மில்லியன் 98 இருக்கின்றது. මාර්තු මාසයේ ඩොලර් මිලියන 216යි. மார்ச் மாதத்தில் நாங்கள் பார்த்தால் டாலர் மில்லியன் 216 இருக்கின்றது. අප්‍රේල් මාසයේ ඩොලර් මිලියන 368යි. ஏப்ரல் மாதம் 361 டாலர் மில்லியனாக இருக்கின்றது. මේ මැයි මාසයේ ඩොලර් මිලියන 522යි. இந்த மே மாதம் 522 மில்லியன் டாலராக இருக்கின்றது. ඉගෙන මාසකට ඩොලර් ඉන්ධන ආනයන සඳහා තිබුණු ඩොලර් මිලියන සීමාව ඩොලර් 500 ඉක්මවා වැඩි වී තිබෙනවා. இதன் கருத்து என்னவென்றால் நாங்கள் இறக்குமதி செய்கின்ற எரிபொருளுக்கான டாலர்கள் நாங்கள் செலவு செய்ய வேண்டிய தொகையானது 500 வரை வெட்டி இருக்கின்றது. ඒ අපේ රුපියලට තෙරපුමක් ඩොලරයට ඉල්ලුමක් ඇති කොට තිබෙනවා. இது எங்களுடைய வீழ்ச்சியை அதே போன்று டாலருக்கான வேண்டுகோள்கள் அதிகரித்திருக்கின்றன. ඒ නිසා මේ අර්බුදයට මුහුණ දෙසම ක්‍රියාමාර්ග රැසක් අපිට ගැනීමට නියමිතව තිබෙනවා. ஆகையினால் தான் இந்த சவாலை எதிர்நோக்குவதற்காக நாங்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். අපි මේ වෙලාවේ ආර්ථිකය කළමනාකරණය කරන්නේ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල බැඳුණු විස්තීර්ණ ණය වැඩසටහනක් එක්ක. ஆகையால் நாங்கள் இந்த விதமான தேசிய நிகழ்ச்சி திட்டங்களை இந்த பொருளாதார வளர்ச்சிக்காக செய்திருக்கின்றோம்.
ඒ නිසා අපි ඔවුන් එක්ක සාකච්ඡා කරමින් තිබෙන කවර තීන්දුවද අපි ගත යුතු කියලා අපි සතු තිබෙන යෝජනා අපි ඔවුන්ට ඉදිරිපත් කරලා තිබෙනවා. ஆகையால் இதற்காக என்ன முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். කෙටි කාලයක් අපිට මේ ඩොලරේ සඳහා තියෙන තෙරපුම පාලනය කරගත යුතුයි. இதற்கு முன்னர் டாலருக்காக இருந்த அந்த பிரச்சனை இப்போது அதிகரித்திருக்கின்றது. ඒ සඳහා අපි ඉන්ධන පාවිච්චිය සීමා කළ යුතුයි. ஆகினால் தான் நாங்கள் எரிபொருளை நாங்கள் பாவிப்பதை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கின்றது. අපේ ආනයන භාණ්ඩ පාවිච්චිය පිළිබඳ යම් අවධානයක් යොමු කළ යුතුයි. அதே போன்றுதான் நாங்கள் இறக்குமதி பொருட்களையும் நாங்கள் பாவிப்பதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. අපේ ආනයන වියදම අඩු කිරීම පිළිබඳ අපි කල්පනා කර යුතුයි. எங்களது இறக்குமதி செலவை நாங்கள் குறைப்பதற்கு நாங்கள் யோசிக்க வேண்டும். ඒ නිසා මා ඉල්ලා සිටින සියලු පුරවැසියන්ගේ මේ පිළිබඳ කල්පනා කරන්න. අපි කොහොමද රටින් එළියට ගලාගෙන ඩොලර් ප්‍රමාණය අඩු කිරීම සඳහා තනි තනියම අපි මැදිහත් වෙන්නේ කොහොමද කියලා කල්පනා කරන්න කියලා මා ඉල්ලනවා. ஆகினால் சகல நாட்டு பிரஜைகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களது நாட்டிலிருந்து செல்லுகின்ற டாலர் මේක කෙටි எண்ணிக்கையை நாங்கள் எவ்வாறு குறைக்கலாம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். මේ කෙටි කාලයක් පවතීවි. இதற்காக எங்களுக்கு ஒரு சிறிய காலம் தான் இருக்கின்றது. ඒට අපි ශක්තිමත්ව මුහුණ දෙමු. இதற்கு நாங்கள் சக்திகரமாக முகம் கொடுப்போம். නැවත පැරණි ආර්ථික විනාශකාරී තත්ත්වයක් අපේ රටේ ඇතිවීමට කිසිසේත්ම ඉඩ නොදෙන බව මම ඔබට සාතික කරනවා. ஆகினால் எங்களுக்கு முன்னறி இருந்த அந்த பொருளாதார நெருக்கடி ஒரு போதும் ஏற்படாது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ අපට ආර්ථික පැත්තේ යන්න තියෙන ගමන. இது நாங்கள் பொருளாதார ஏற்பட்ட வளர்ச்சியாக இருக்கின்றது. අනිත් පැත්තෙන් අපිට ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අවශ්‍යයි. அதே போலதான் எங்களது சக்திகரமான பிரதேசங்கள் நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. අපේ පොලිසිය, ත්‍රිවිධ හමුදාව, දිස්ත්‍රික් ලේකම්තුමා ඇතුළු ග්‍රාම නිලධාරි මහත්මයා දක්වා තියෙන රාජ්‍ය යාන්ත්‍රණය, අපේ සෞඛ්‍ය සේවය පවත්වා ගන්න රාජ්‍ය යාන්ත්‍රණය, අපේ අධ්‍යාපනය පවත්වා ගැනීමේ රාජ්‍ය යාන්ත්‍රණය ආදී ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අපිට වුණා. ஆகையினால்தான் அடுத்ததாக இருக்கிற எங்கள் போலீஸாக இருக்கட்டும், பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், ஏனைய அரசு துறைகளாக இருக்கட்டும், இந்த துறைகளை நாங்கள் சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டும். අපේ රාජ්‍ය සේවය විශාල ලෙස දුබල වෙලා තිබෙන්නේ. எங்களது அரசு சேவையான மிகவும் வீழ்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. විශාල පුරප්පාඩු ප්‍රමාණයක් තිබෙනවා. மிக அதிகமான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. අවුරුදු 7-8කින් රාජ්‍ය සේවයට තාක්ෂණික වේදීන් නැත්නම් මැද ලේයර් එකේ නිලධාරීන් බඳවගෙන නැහැ. கடந்த 4-8 வருடங்களாக தொழில்நுட்ப உத்தியோகர்கள் யாரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. අපි 1,21,000 බඳවගෙන තීරණය කළා තිබෙනවා. நாங்கள் அதற்காகத்தான் அவர்களை 21 லட்சமாக சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். මා දන්නවා මේ සෑම පොලිසියකම පොලිස් නිලධාරීන්ගේ හිගයක් තිබෙනවා. எனக்கு தெரியும் இங்கு இருக்கின்ற சகல போலீஸ் உத்தியோகத்தர்களும் இதமாக தெரியும் என்று. පැය 18-20 සපත්තු දෙක මේ දුෂ්කර යුනිෆෝම් එක ඇඳගෙන ඔබ සේවයේ යෙදෙනවා. நீங்கள் 18 මණ්ඩලම් අපි පොලිසියට අලුතෙන් 10,000ක් බඳවා ගන්න තීරණය කළා තන මේ වසර ඇතුලේ අපි 5,000ක් බඳවා ගන්නවා. නේද? අලුතෙන් පොලිස් නිලධාරීන් අපි 10,000ක් බඳවා ගන්න තීරණය කළා තිබෙනවා. புதிதாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் 10,000 பேரை நாங்கள் சேர்ப்பதற்காக இருக்கின்றோம். 5,000 பேரை இந்த வருடத்துக்குள் சேர்ப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ඒ වගේම මම දන්නවා පහළ පොලිස් නිලධාරි මහත්තුරුන්ගේ උසස් වීම පිළිබඳ ගැටලුවක් තිබෙන බව. அதே போன்றுதான் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் உயர் பதவி தொடர்பாக பிரச்சனை இருப்பது எனக்கு தெரியும். දිගු කාලයක් උසස් වීම ප්‍රමාද වීම හේතු කොටගෙන කොස්තාපල් හැටියට අවුරුදු 15-18 නිලධාරීන් මා දන්නවා. மிக நீண்ட காலமாக பதவி உயர்வு கிடைக்காதன் காரணமாக 15-18 வருடங்களாக சாதாரண குஸ்தாபல் பதவியிலே இருக்கிறார்கள். එනිසා ඉක්මනින්ම උන්ගේ ප්‍රශ්න විසඳීම කරේ අපි අවධානය යොමු කරලා තිබෙනවා. ஆகையினால் தான் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் அதிலே கவனம் செலுத்துகின்றோம். අපිට හොඳ රාජ්‍ය සේවයක් ඕන. எங்களுக்கு சிறந்த ஒரு அரசு சேவை தேவைப்படுகின்றது. ඒ නිසා තමයි අපි වැටුප් වැඩි කිරීම අධීර 3කින් සිදු කරලා තිබෙනවා. එළඹෙන ජනවාරි මාසෙත් අලුත් වැටුප් වැඩි කිරීමක් ලැබෙනවා. ஆகையினால் தான் நாங்கள் சம்பள அதிகரிப்பை 3 படிமுறைகளை செய்திருக்கின்றோம். அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலும் 3வது படிமுறையிலே சம்பளம் அதிகரிக்கின்றது. තව විශාල ලෙස විසඳිය යුතු ප්‍රශ්න අපි සතුව තිබෙනවා. அதே போன்றுதான் மிகவும் அதிகளவான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. ටිකක් රස්නේ නේද? උඩයි என்ன? මයිත ඉක්මනින් අවසන් කරන්න මම හිතන ටිකක් අමාරුයි නේ කට්ටියට. අලුත් තොරතුරු Breaking News Alert